ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த உயிர்ப்பிக்கும் வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஆண்டு உங்களோட பேசுகிறதான வார்த்தை சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எனக்கு பிரியமான தேவசனமே, ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளுக்கு உதவி செய்ய அவரால் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படி தான் நம்ம எல்லோரும் விசுவாசிக்கிறோம். நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம கேட்குறோம்ல, அநேக காரியங்களை குறித்து ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறீங்க, நான் அப்படி பிரச்சனையில் இருக்கிறேன், என்னோடய சூழ்நிலை நீங்கள் நன்கு அறிவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மனதை இறங்கி உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம எல்லோரும் ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். ஆனால் நம்மளை செய்கிற சில தவறுகள்னால நமக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாத அளவுக்கு தடையாகி போயிடுது. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறது மட்டும் இல்லாமல் நம்ம சில நபர்கள்ட்டையும் கேட்குறோம், எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுப்பாங்க. சில நேரங்களில் உங்களோட பெற்றோர் இடத்துல கேட்பீங்க, சில நேரத்தில் உங்களுடைய நண்பர்கள்ட்ட கேட்பீங்க, சில நேரத்தில் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க யார் சொன்னாலும் அந்த சூழ்நிலையில் நீங்கள் கேட்குற ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. அதனால் அந்த சூழ்நிலையில் அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுட்டு நீங்களாகவே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இப்படி தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை ரெடி பண்ணிக்குவீங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறது எப்படி செய்வாங்க? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யணும்னா முதல்ல நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டிங்களா, சரி ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், நான் அமைதியாக இருக்கேன், கர்த்தர் செய்கிறத நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் விசுவாசமாக இருக்கணும். நீங்கள் எனக்கு நன்மை செய்வதற்காக நீங்கள் உங்கள் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிட்டுருக்கீங்க, தூதர்களுக்கு கட்டளையிட்டுருக்கிறீங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள். கர்த்தர் செய்கிற காரியம் உங்கள் கண்ணு முன்னாடி தான் நடக்கும். எல்லாம் அது நல்லா ஸ்மூத்தாக நடந்து முடியும். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் உங்களை கண்டிப்பாக நிச்சயமாக கைவிட மாட்டார். இந்த உலகம் சொல்கிறத உள்வாங்காதீங்க. தேவன் சொல்கிறது என்னன்றதை கவனித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்துவார். ஆமென்.